வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்டதுக்கு. சர்தார் 2 ஒரு ஒரு ரிமார்க்கபிள் ஃபிலிமுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மித்ரன் சார் லக்ஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டைரக்டர் வருவார், லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, அந்த மாதிரி டைரக்டர் வருவார், கதை சொல்ல வராரு அப்படின்னு சொன்னாங்க. சர்தார் ஒன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சரி, அது சீக்வல் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ மித்ரன் சார் நேரேஷன் கொடுத்தாரு, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் நான். ஸோ அதான் மித்ரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா, வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலா அது இருந்துச்சு. அதுக்கு ஒரு அவர் டிசைன் பண்ண விதம், இந்த என்னோட கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம், சர்தாருக்கு உண்டான கோல், சர்தார் இந்த படத்துல எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட், அது எல்லாமே ஒரு அழகான ஒரு படமா அது ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு நம்ம நேட்டிவிட்டியில ஒரு மெசேஜும், இன்டர்நேஷனல் தரமுமான ஒரு 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 ஏஜென்ட் ஸ்பை படம் ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம். அதை நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, புரியுற மாதிரி, முக்கியமா என்டர்டைன் பண்ற மாதிரி அதை ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாரு டைரக்டர் மித்ரன் சார். ஒவ்வொரு டைரக்டர் நல்ல நல்ல டைரக்டரா எல்லாம் கொடுக்குறான் எனக்கு. நல்ல நல்ல மாதிரி நம்மளை செதுக்குறாங்க. நம்மளும் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை பிடிச்சு போயிடுறது. அதுதான் அதோடைய ஹைலைட்டா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இந்த டே பிஃபோர் எஸ்டர்டே கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டைரக்டர் சார். அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே, நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணி நைட்டு 2:20 வரைக்கும் ஷூட் பண்ணோம். யோகி பாபு சார், நான் இது கவுண்டர்ல அங்க கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனா அது வந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிக்வஸ்ட் வச்சிருக்கேன், சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கண்டிப்பா இன்னைக்கு பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்ட்ல இது முக்கியமா நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை தனியாகவும் சொல்லிட்டேன், ஊடகத்தின் மூலமாகவும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இருக்கும். என்னன்னா, the thing is 3 genuine people. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சார், அவர் என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டா டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள. அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும், என்ன ஒரு இதா இருந்தாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசிச்சு ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர் அண்ட் பேஷனேட் ஆக்டர். அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம டைரக்டர் சார். இந்த 3 பேரும் உண்மையாவே வெரி வெரி என்ன சொல்ல கிரேட்டுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. அந்த டீமோட ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது எவ்ரி சீன் ஐ என்ஜாய்ட். அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி, லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமா இருந்துச்சு. ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா. அதனாலதான் அவங்களுடைய கனவை காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் என்டையர் இந்தியா இருக்குன்றத நான் நம்புறேன், உண்மையாவே நம்புறேன். அண்ட் கார்த்தி சாரோட டெடிகேஷனை பத்தி சொல்லணும்னா, கார்த்தி சார் இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு சொன்னா, மூளையும் மனசுக்கும் ஃபில்டரே இல்லாம வார்த்தை வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர், நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர், ரொம்ப சின்சியரான ஆக்டர். அதை எப்படி சொல்ல, ஒரு ஸ்டார் ஆக்டர். அண்ட் மித்ரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப் எல்லாம் போடுறதுக்கு 2.5 hours, ரிமூவ் பண்றதுக்கு 45 minutes. அப்படி எவ்ரிடே அதை கேரி பண்ணி பண்றதுன்றது. இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ள இருந்துகிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு நண்பனா நான் அதை ரொம்ப ரசிச்சேன். ஸ்பாட்ல ரொம்ப வி ஹேட் அ வெரி குட் டைம். டெஃபினெட்லி மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சர்தார் 2 will be a super duper hit. Thank you so much.